பிஸ்னஸ் ஆரம்பிச்சானா ஒருத்தன் செமையாக சம்பாதிப்பான், 4 பேர் சர்வை பண்ணுவாங்க, மற்ற 95 பேர் காணாம போவாங்க. இந்த ரிஸ்க் ஃபேக்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த 1% நீ இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், 4% இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை நாம் முடிவு பண்ணணும். அதனால் இந்த பிஸ்னஸ் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களால் முடியாதுன்னு சொல்ல, உங்களால் முடியும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க உங்களால் முடியுமா? அதுக்கப்புறம் பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு அழுவக்கூடாது. ஐயா சாமி அப்போல்லாம் வரமாட்டான், கடன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, காப்பாற்றுங்க. அந்த வாய்ப்பே இல்லை ராஜா. நீ பண்ணுறதை சரியாக பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லா வரும். நீ பண்ணுறதை சரியாக பண்ணலை அப்படின்னா பிரபஞ்சம் பண்ணும், நம்மளால் தாங்கிக்க முடியாது. சரியா? அடுத்த விஷயம், ஒரு டிசைர் இருக்கணும். கடைசி ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறன்றது ஆர்வ கோளாறுல ஆரம்பிக்கக்கூடாது. உங்களுடைய ரத்தம், சத, நரம்பு எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் உங்கள் ரத்தத்தில் பி பாசிட்டிவ் பிஸ்னஸ் பாசிட்டிவ் ஓடணும். எவன் எதை தடுத்தாலும், நான் ஆரம்பிக்க போகிறேன், தடுத்தாலும் செய்வேன். எனக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், எனக்கு தெரியும். அப்போ கால்குலேட்டட் ரிஸ்க். இப்போ நீங்கள் ஒரு காரில் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு கார் போகுது, அந்த காரை முந்திரிங்க